வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ரோட்டு சைடுல பானிபூரி விற்பாங்க. அதுல பட்டாணி குருமா வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ வெள்ளை பட்டாணி அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணியை தண்ணி ஊத்தி நல்லா நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து குக்கர்ல போட்டுடலாம். பட்டாணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலந்து விட்டு 10 விசில் வச்சிடலாம். இப்ப பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த பழத்துல வெந்திருக்கணும். மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். 5 துண்டு சின்ன இஞ்சி, 8 பல்லு சின்ன பூண்டு, அது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீராத்தூள், அது கூடவே உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரைச்சு வச்சிருக்க அந்த அரவையை இதுல ஊத்தி நல்லா கலந்து விட்டலாம். இதை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார கழுவுன தண்ணி இருக்கும், கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்க அந்த பட்டாணி இதில் போட்டு கலந்து விட்டுடலாம். முக்கியமான டிப்ஸ், வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் இந்த பட்டாணியை போடணும். அப்பதான் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பட்டாணி நல்லா மசாலாவோட கலந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுருவோம். இது கூடவே சின்ன துண்டு பட்டரை போட்டு கலந்து விட்டுருவோம். இது ஆப்ஷனல் தான். இப்ப நல்லா பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொடியா நறுக்கின கொத்தமல்லியை தூவி போட்டு இறக்கிடுவோம். இந்த பானிபூரி குருமாவை நீங்க பானிபூரிக்குள்ள வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த பானிபூரி குருமா ஒரு பவுல்ல ஊத்திட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், கேரட், மாங்காய், கொத்தமல்லி தூவி போட்டு அதுக்கு மேல கார்ன்ஃபிளேக்ஸ் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதை ருசி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியா கம்மிங் லொகேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் சட்னிஸ்க்கு வந்துருங்க. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து கையை தூக்கிடுங்க மக்களே.